தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஓப்போ ரீசெண்டாக அவனுடைய ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ஹிந்தியில் இங்கிலீஷில் எல்லாருமே போட்டுட்டாங்க. எங்கே ப்ரோ நீங்கள் போடலையே, நீங்கள் போட்டால் கொஞ்சம் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கியாச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதையும் குயிக்காக சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய சூப்பர் ஸ்பெஷல் அன்பாக்சிங்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் சூப்பர்வான வீடியோஸ் 2022லையுமே மிஸ் பண்ணாமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் Oppo Find N அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது. ஓப்பன் பண்ணால் அப்படியே ஃபோன் மேலே வந்து எலிவேட் ஆகிற மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் Oppo ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. வித்தியாசமான ஒரு ஸ்கொயர் ஷேப். மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பிளாக் தீமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை ஃபஸ்ட்டு சைடில் வச்சிடுறேன், அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதற்கு கீழே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, இதுவும் கருப்பு கலரில் டப்பா கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் கருப்பு கலர் சார்ஜர் கிடையாது. ஒரு 33 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சைனீஸில் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் வேரியன்ட், ஓகேங்களா. இந்தியாவில் லான்ச் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. பட் இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்றதை நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்தியாவில் வந்து நம்ம வாங்கினா தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தெரிஞ்சுப்போம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ சார்ஜர் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் இன் சைனீஸ் அண்ட் ஒரு சிலதெல்லாம் இங்கிலீஷில் வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி பிளாக் கலர் ஒரு கவர் கொடுத்துட்டு, இல்லை ஒரு டப்பா மாதிரி கொடுத்துட்டு, அதுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க ஸ்மார்ட் ஃபோன். நம்ம அந்த பிளாக் கலர் அப்படியே தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு, ஸோ ஃபோன் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இப்படி மடக்குனா நல்லா இருக்குல்ல சத்தம். இது கேளுங்க. அனிருத் கிட்ட கொடுத்த ஒரு சாங் ஆச்சு நமக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹேண்டியாக இருக்குங்க. கையில் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேண்டி ஃபீல் வந்து கிடைக்குது. ஏன்னா நார்மலான ஒரு ஃபோன் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணி பலகாலமான அந்த ஒரு சைஸில் டிஃபால்ட் சைஸ் இப்படி ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி பெருசாக தெரியுது. ஸோ இது மட்டும் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் பூட் அப் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஒரு என்னென்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது அண்ட் ஆண்டனா பேண்ட்ஸும் வந்து இருக்குது. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் பக்கம் கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நிறைய இருக்குது. 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி போர்ட் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது அண்ட் சிம் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ஏதோ ஒரு கையில் நல்லா இருக்குது. ஒரு கேலண்டரோ இந்த ஆதி காலத்துலலாம் கொடுப்பாங்க பாருங்கள், இவ்வளோ பெருசு அந்த மாதிரி ஒரு நோட் புக் மாதிரி இருக்குது. பட் திஸ் இஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் குட். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த சாம்சங் உடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு பார்த்தீங்களா, அதில் கூட அந்த Z ஃப்ளிப் மட்டும் தான் பண்ணோம், ஃபோல்டு பண்ணல. ஸோ இது அந்த ஃபோல்டுடைய ஒரு மினியேச்சர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பார்க்குறது உண்மையிலேயே நல்லா இருக்குது, நல்ல ஃபீலாக இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டிஸ்பிளே இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த ஒரு டிஸ்பிளே இருக்குங்களா, நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அதே டிஸ்பிளே மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த டிஸ்பிளேவும் உங்களுக்கு குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது, நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு காம்பேக்டாக கையில் பிடிக்கும்போது ஓகே, நல்லா வந்து ஹின் ஃபீல் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் வெயிட் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி இதோட வெயிட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 270 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி என்ன வெயிட் வருதுன்றதை நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரீஸ் அப்படின்றது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி வந்து தெரியும். ஏன்னா இப்படி மடிக்கிறோம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்படி மடிக்கிறதுனால சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு யூ ஷேப் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஜென்ரலி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தெரியல. பட் இதுவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு தூரமாக வச்சு இப்படிலாம் பார்க்கும்போது லைட்டாக அந்த க்ரீஸ் இருக்குது. சுத்தமாக வந்து டிஸப்பியர்லாம் ஆகலை. பட் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த சாம்சங்கில் அது இருக்குன்றது நல்லா ஃபீலே ஆச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% அதை வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஒரு 30% மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் ரியலி குட். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிராண்ட் நியூ கிடையாது. ஏற்கனவே என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இந்தியில் பண்ணவர் அருண் கிட்ட இருந்து நான் அது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ சென்டர்லாம் ஒரு சில நொக்கெல்லாம் விழுந்திருக்கு. அவங்க என்னத்தை போட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு அந்த ஃபோல்டு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்பெஷலி இந்த ஹிஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பண்ண ஹிஞ்சஸை விட நல்லா அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நல்ல யூ ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஆகுது, இந்த ஃபோல்டு இந்த டிஸ்பிளே வந்து ஃபோல்ட் ஆகும்போது டேரெக்டாக மடிகிறது கிடையாது. கொஞ்சம் இந்த கான்கேவ் ஷேப் மாதிரி யூ ஷேப்பில் போய் உள்ளே மடிகிறதுனால நமக்கு சென்டரில் அந்த க்ரீஸ் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ஆனால் ஆல்ரெடி வந்து இது ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸ் வந்து நல்லாவே வந்து விசிபிளாக வந்து தெரியும். ஸோ இதுவே இப்போ நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனை மடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்குது. அதனால் திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே சென்டரில் க்ரீஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை தான் இவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதா சொல்கிறாங்க. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க சைடில் ஃபுல்லாக மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்பக்கம் முன்பக்கம் எல்லா சைடுமே, அதாவது முன்னாடி பின்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. இந்த கேமரா மேலே மட்டும் நமக்கு செராமிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக வந்து தெரியுது. அண்ட் குறிப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த அளவுக்கு ஒரு நல்ல கை கடக்கமான ஒரு ஷேப்பில் அண்டு ஒர்க்கிங் பிரின்சிபலோட, தட் இஸ் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பிளேவும் நல்ல டிஸ்பிளே, வெளியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசும்போது எக்ஸாக்ட்லி என்னென்ன டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு மெயின் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1 இன்ச்க்கான ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் தான் 120 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளேவும் சாம்சங் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சாம்சங்குடைய டிஸ்பிளே தான் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃபில்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்கன்னா இது 0.03 mm சைஸ் தான் இருக்குது, திக்னஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.06 இருக்குமா. இது கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக எங்களால் செய்ய முடியுதுன்றது போலையும் சொல்கிறாங்க. அண்ட் மேல் பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டிஸ்பிளேவும் AMOLED டிஸ்பிளே தான். இது 5.49 இன்ச்க்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இது AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலுமே இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அந்த டிஸ்பிளேவை இந்த இடத்துல நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவை பற்றி சொல்லும் போது தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். இந்த டிஸ்பிளேவுடைய சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் மேலே வந்து கரெக்டாக ஒரு எட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரா பேண்டிங்கோட ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ண மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனோட சேர்த்து தான் அந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. இன்க்ளூடிங் அந்த இன்ச்சஸ்லையுமே சேர்த்து தான் இந்த அந்த ப்ரொடெக்ஷன் லேயர், அந்த ரப்பர் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்குள்ளே பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை வந்து நல்லா வந்து கரெக்டாக அதுக்குள்ளே போய் உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் வந்து இருக்குது. அதை எடுக்கக்கூடாது அப்படின்றது குறிப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு சாம்சங் தான் வந்தப்போ அதெல்லாம் எடுத்து பிடிச்சி எல்லாம் கிழிச்சு மேய்ச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேடிங் வந்து சைடில் கொடுக்குறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது இந்த சவுண்டோடு வருது பார்த்தீங்களா, பட் உள்ள டிஸ்பிளே வந்து அடிப்படுறது கிடையாது. சென்டரில் ஒரு சின்ன கேப் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரொடக்டிவாக இருக்கும். ப்ளஸ் ஃபோனை நீங்கள் இப்படி திருப்பி வச்சாலுமே அது கீழே டிஸ்பிளே வந்து கீழே படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரப்பர் பேடிங்கில் தான் வந்து போடும். நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்மளால் மடிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதில் ஃப்ளெக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி மடிச்சு வச்சு நீங்கள் பாதியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே வீடியோவை பார்த்துட்டு கீழே டைப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுத்துருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சிருக்கிறது நல்லா இருக்குது. பட் இது வந்து சைனீஸ் வேரியன்ட் தான். நான் நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ண முடியல. அண்ட் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஐயில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ நான் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்படியே ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு அதே ஃபோட்டோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன டிஸ்பிளேல வந்து காமிக்குது. ஸோ இதிலே நான் வந்து ஆல்பம் போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணேன்னா உள்ளே எனக்கு அந்த ஆல்பம்குள்ளே போயிடுது. ஸோ இந்த டூகுள் பின்னாடி முன்னாடி வர்றது கரெக்டாக சீம்லெஸ்ஸாக வருது. ரொம்ப டிலேலாம் வந்து கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அண்ட் இதோடைய பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் கூட என்ன யோசிச்சேன்னா ரெண்டு சைடும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் மாதிரி தானே இருக்குது, ஒரு 6000 கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன். பட் 4500 தான் வந்து இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ இந்த பேட்டரின்றது இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் பத்துமானது எனக்கு தெரியல. அதுவும் ஸ்பெஷலி இந்த மாதிரி பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பத்துமான்னு தெரியல. பட் ஜென்ரலி இந்த ஒரு டெக்னாலஜியோட சேர்த்து இந்த விஷயம் இதில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில், அதாவது ரியர் கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுடைய ப்ரிவியூ வந்து இந்த டிஸ்பிளேலையும் வர மாதிரி இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி திருப்பி வச்சு எடுக்கிறது இட்ஸ் என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாகவே கிடையாது. பட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேமராவை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்தலாமா. பின்பக்கமாக 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX766 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் f1.8 அப்பச்சரில் 16 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர், 13 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டிக் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு கேமரா இருக்குது. இந்த கார்னரில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஒரு பஞ்சோல் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரொம்ப பயங்கரமாலாம் சொல்ல முடியாது. ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஓகே ஜஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். பட் இவங்க வந்து இந்த ப்ரைஸிங், ஏன்னா இவங்க வந்து லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி சைனாவில் 1 லட்ச ரூபாய் கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் ஆனாலும் கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து வரும். அந்த விலைக்கு கேமரா இது வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் ட்ராகனுடைய 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதில் ஹீட்டிங் இஷ்யூ ஒரு சிலதெல்லாம் இருந்தது. பட் என்கிட்ட இது வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கான அன்பாக்சிங்கை கொடுக்கறதுக்காக மட்டும் தான் நான் வாங்கினேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் ட்ரை பண்ணல. அதுவும் ஸ்பெஷலி இந்த கேமிங் எல்லாம்
விளையாடினா எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதெல்லாம் என்னால் முடிஞ்சதுன்னா நான் விளையாடிட்டு ஒரு பீரோவில் வந்து வைக்கிறேன். மேலே வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ விளையாடும் போது எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு. அண்ட் வீடியோ பிளேபேக் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கண்டிஷனல் மொபைல், ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய மொபைல், ஒரு ரெசல்யூஷனும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல். நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸே பார்த்தா கூட அது நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி பார்த்துக்கலாம். இப்படி பார்த்தாலும் ஒன்று தான், இப்படி பார்த்தாலும் ஒன்று தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு மேலேயும் பெருசாக ஒரு கருப்பு கலர் பார் இருக்கும், கீழேயும் ஒரு கருப்பு கலர் பார் இருக்கும். ஸோ இது பழகும் போது தான் கொஞ்சம் இதாகும். ஸோ இந்த ஃபோனை பற்றின என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்டிங்கன்னா குட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஓப்போ இதை பண்ணுறதுனால கண்டிப்பாக வருங்காலங்களில் நம்ம இதெல்லாம் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த டெக்னாலஜியை எதிர்பார்ப்போம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த மொபைலில் எல்லாமே நமக்கு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு நல்ல ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் ஓப்போ கிட்ட இருந்து. ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டான சைஸில் ஓரளவுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணும்போது பப்ளிக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் எல்லாமே டெஸ்ட் பண்ணி அஃபிஷியலாக சேல்ஸ்க்கே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி விதத்தில் பார்க்கும்போது இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லுவேன். கண்டிப்பாக 2022 ஓப்போ ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை, பட்ஜெட்னு கூட சொல்ல முடியாது, சேல்ஸுக்கு ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துருவாங்க. போக போக நிறைய பிராண்ட்ஸ் அதை கொண்டு வருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சுன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை அடுத்ததாக இந்த பிராண்ட் தான் வந்து லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த பிராண்டை சொல்வீங்க? ஷோமியா, போக்கோவா, ரெண்டு ஒன்று தான் இல்லை, சரி நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், டெக்னாலஜி. நல்லா இருந்ததுன்னா கை கொடுத்தார். நல்லா